யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பர்சனை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல. உடனே உங்கள் ஃப்ரெண்ட் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ லேபில் இதை தேடிட்டு இருந்தப்போ அவங்க தான் வந்து உனக்கு இதை எடுத்து கொடுத்தாங்க. கேன்டீனில் கூட நம்ம எப்பயும் உட்கார்ற சீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கா, பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். இந்த ஒரு பர்சனோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கே போனாலும் அந்த பர்சனை கரெக்டாக நம்ம கண்ணில் பட்டுருவாங்க. எத்தனையோ பேரை நம்ம கிளாஸ் காரிடாரில் க்ராஸ் பண்ணி போவோம். ஆனால் இந்த பர்சனை கரெக்டாக நம்ம கண்ணு பார்த்துரும். ஸ்டாஃப் ரூமில் மேம் கிட்ட ஏதோ பேச போகும்போது அவங்களும் வேறு ஸ்டாஃப் கூட ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. லைப்ரரியில் யாரோ அவங்க பேரை சொல்லும்போது இங்கேயும் இருக்காங்களா அப்படின்னு மனசில் டக்குன்னு ஒரு தாட். இது எவ்வளோ ஆக்வர்டாக இருக்கும்னா நம்ம தான் ஏதோ அந்த பர்சனை ஸ்டாக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகிடும். எப்படி கலகலப்பு பட டயலாக் மாதிரி, ஏன் திமிங்களோ எப்படி, அதான் முதலாளி நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். இப்படி ஒரு ஃபீலிங் ஆர் இமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பேர் தெரியுமா? பேடர்மேன் ஆஃப் ஃபினாமினன். இந்த ஃபினாமினன்னால உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கும் அந்த கனெக்ஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் எப்படி அஃபெக்ட் ஆகும், இதை நம்ம சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. உலகத்தில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாலும் நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்ட மாதிரி நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேரை கடந்து போகிறோம். ஆனால் ஏன் இந்த பர்சனை மட்டும் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்குது? ஒருவேளை நான் அவங்கள ஸ்டாக் பண்ணுறேன்னா இல்லை அவங்க நம்மளை ஸ்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது நடுவில் இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி யாராவது எனக்கு என்னவோ அந்த பர்சன் தான் உன்னை நோட் பண்ணுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டா அவ்வளோதான். உங்களுக்கு அந்த பர்சனை பற்றி அவ்வளோ தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இப்போ க்ரியேட் ஆகுது. அது ஒன்று, ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவோ வெறுக்கவோ ஆரம்பிக்கலாம். 2, நீங்களும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகி அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள நீங்கள் லைக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன் உங்கள் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி கூட அந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு தெரியாமையே, ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமையே ஒரு ஃபேண்டசி க்ரியேட் ஆகுது. இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாண்டை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபினாமினன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது ஒரு ஃப்ரீக்வன்சி இல்யூஷன். ஒரு புது விஷயத்தை பற்றி நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அதை நீங்கள் கவனிப்பீங்க. ஆக்சுவலி திடீர்னு ஒன்றும் அது உங்கள் முன்னாடி அதிகமாக தோன்றது இல்லைங்க. அது ஆல்ரெடி இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். நம்ம தான் புதுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்க வரும்போது நம்ம பிரெயின் சப்கான்ஷியஸ்லி புதுசாக லேர்ன் பண்ண விஷயத்த அதிகமாக கவனிக்க ட்ரை பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் செலக்டிவ் பயஸ். லேர்ன் பண்ண விஷயத்த மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக அதை கவனிக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் வி ஸ்டார்ட் டு பிலீவ் தட் வி ஆக்சுவலி see it frequently. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஆல்ஃபபெட்ஸான ஏபிசிடி எல்லாம் கற்றுக்கும் போது வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடையோட நேம் போர்டை பார்த்து லெட்டர் ஏ இருக்குது அப்படின்னு எக்ஸைட் ஆகும்ல. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஷூ பாக்ஸில் அதே லெட்டர் ஏ இருக்குது அப்படின்றத பார்த்து எக்ஸைட் ஆகும். கற்றுக்கிட்ட ஆல்ஃபபெட் ஏயை மைண்ட் இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேர் தான் பேடர்மேன் ஆஃப் ஃபினாமினன். என்னடா இது, எங்கே பார்த்தாலும் லெட்டர் ஏ தெரியுது எப்படி அப்படின்லாம் நம்ம சின்ன வயசில் யோசிச்சதே கிடையாது. ஆனால் பெருசானதுக்கப்புறம் ஏன் எதுக்கு அப்படின்ற ரீசனிங் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி இல்யூஷனை குவெஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறோம். குவெஸ்டின் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க க்யூரியாசிட்டி வரும். க்யூரியாசிட்டினால இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தோணுது. ரியாலிட்டி தெரியாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பல டைம் ஃபெயில் ஆகலாம். இப்படி ஒரு விஷயத்தை பற்றி புதுசாக தெரிய வரும்போது கிடைக்கிற அந்த ஹைட்டன்ட் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத முடிவு பண்ணும். முன்னாடி சொன்னேன்ல, ரியாலிட்டி என்னன்னே தெரியாமல் ஒரு ஃபேண்டசி பாண்டை ஒரு பர்சன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அது பேடர்மேன் ஆஃப் ஃபினாமினனால அஃபெக்ட் ஆகும்னு எப்படின்னு இப்போ சொல்கிறேன். அவங்கள மட்டும் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்னு நீங்கள் ரெகுலராக மீட் பண்ணுற பர்சன் சிலர் இருப்பாங்க. ஆனால் இந்த பர்சனோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மைண்ட் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள கவனிக்கும். மைண்ட் அலர்ட்டாகவே இருக்கும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடும். இதுதான் செலக்டிவ் அட்டென்ஷன். அப்புறம் யாரோ வந்து எனக்கு என்னவோ அந்த பர்சன் தான் உன்னை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இல்லை நானும் யோசித்தேன்,
எப்படி நம்ம இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த பர்சன் இருக்காங்கன்னு எனக்கும் சந்தேகமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணும். அந்த தருணம் கன்ஃபர்மேஷன் பயஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இல்யூஷனை குவெஸ்டன் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ தான் கியூரியாசிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்கள நீங்கள் வெறுக்கலாம், ஒதுக்கலாம், இஷ்டப்படலாம், அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலான்னு யோசிக்கலாம். ரியாலிட்டி என்னன்னே தெரியாமல் வர இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்போ பிரேக் ஆகும்னா, நீங்கள் ஒரு வேளை அந்த பர்சனை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. that person might have no idea எதுக்கு இந்த பர்சன் நம்மளை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, டிஸ்கஸ்டோட பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் மைண்டில் எந்த மாதிரியான ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த பர்சனை அப்ரோச் பண்ணுறீங்க, ஆர் அவங்கள மீட் பண்ணும் சிச்சுவேஷன்ஸில் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அந்த பர்சனுக்கு தெரியாது. ஈவன் தோ அந்த பர்சனோட பிஹேவியர் hadn't actually changed. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல, உங்கள் எக்ஸிஸ்டன்ஸ் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கூட படிக்கிற யாரோ ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி எதுக்கு இந்த பர்சன் நம்மளை ஓவராக நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணிருக்கலாம்ல. மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ்லாம் க்ரியேட் ஆகி இப்படி தான் பேசாமலே ஒருத்தரை தெரிஞ்சுக்காமலே அந்த ஃபினாமினால ஒரு ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகுது. சரி, இப்போ நமக்கு வர அந்த ஃப்ரீக்வன்சி இல்யூஷன், இந்த பேட்டர்மேன் ஆஃப் ஃபினாமினனை குவெஸ்டன் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எப்படி? ஏன் இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி பார்க்குறோம், ஏன் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அடிக்கடி நடக்குதுன்னு குவெஸ்டன் பண்ணுறீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட பர்சன் ஆர் சப்ஜெக்டை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் கன்க்ளூடிங் எனிதிங் வித் ஆர் ஓவர் திங்கிங், அந்த பர்சன் கிட்ட ஓப்பன் கம்யூனிகேஷன் வைக்கலாம். ஆர் நீங்கள் நினைக்கும் விஷயம் உண்மைதானா, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் தானா, இல்லை இது நம்ம மன பிராந்தியா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபுல் பிக்சரானு நீங்கள் யாராச்சும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அது எந்த பேசிஸில் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. அவங்க சொன்ன விஷயம் உண்மையா இல்லை அவங்களோட செலக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னால வந்த ஒரு ஒப்பீனியனான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பார்ட்னர் புதுசாக ஒரு கான்செப்ட் ஒரு இஷ்யூவை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ சீட்டிங்னு ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோ சீட்டிங்னா ஸ்மால் அண்ட் இன்னசென்ட் பிஹேவியர் தட் ஆர் கன்சிடர்ட் அன்ஃபெய்த்ஃபுல். பார்ட்னருக்கு தெரியாமல் சீக்ரெட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கிறது, டெக்ஸ்ட் மெசேஜஸில் ஃப்ளர்ட்டிங்காக பேசுகிறதுன்ற மாதிரி இருக்கிறது தான் மைக்ரோ சீட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் ஒரு கான்செப்ட் பற்றி ஒரு பார்ட்னருக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. Now they start to notice this in the other partner's behavior. அதர் பார்ட்னர் எப்பயும் போல் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஃபோனில் மெசேஜ் பண்ணாலும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுவும் மைக்ரோ சீட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட பார்ட்னர்கிட்ட யாரோட பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கான்வர்சேஷன்ஸ் தொடங்க ஆரம்பிக்கும். கியூரியாசிட்டினால பார்ட்னருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை இப்படி அன்ஃபேராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்கன்னு தோணும். ஸ்லோலி திஸ் வில் பி a ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. மைக்ரோ சீட்டிங்கிற லென்ஸ் மூலமாக தன் பார்ட்னரோட பிஹேவியரை பார்க்கும்போது செலக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பயஸ் வருது. தன்னோட கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கன்ஃபர்மேஷன் பயஸை தூண்டுது. அன்னெசரி டென்ஷன் அண்ட் இன்செக்யூரிட்டி. எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் அவசியம். புது விஷயங்கள், உங்கள் கேள்விகளுக்கு பதில் நம்ம பெர்ஸ்பெக்டிவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பார்ட்னர் கூட அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல தான் தொடங்குது. இந்த பேட்டர்மேன் ஆஃப் ஃபினாமினன், ஆல்சோ நோன் as frequency illusion, எதை ஹைலைட் பண்ணுதுன்னா the importance of open communication. அண்ட் நம்ம பர்செப்ஷன்ஸில் நிறைய சைக்கலாஜிக்கல் டெண்டன்சிஸால் அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அன்னெசரியான மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு பதிலாக பார்ட்னர் கூட ஒரு டீப்பர் கனெக்ஷன் கொண்டு வரணுன்றது தான். இந்த எபிசோட்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல தாட் கிடச்சிருந்தாலும் ஐம் மோர் ஹாப்பி அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.